உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு நல்லா குழைய வதக்கிடுங்க. 1 ஸ்பூன் கல் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக புளி கரைசலையும் 1 சொம்பு தண்ணியும் ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நான் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உருண்டையை வேக வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. உடையாமல் சூப்பராக வரும். நல்லா குழம்பு கொதிச்ச உடனே உருண்டையை போட்டு நல்லா லேசாக கழுவி விட்டுக்கோங்க. பாருங்கள் நம்ம உருண்டை எப்படி உடையாமல் வந்திருக்குன்ட்டு. கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பால் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. நம்ம சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.